வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. நேற்றைக்கு செவ்வாய்க்கிழமை லெபனான் மீது இஸ்ரேல் வரலாறு காணாத தாக்குதலை நடத்தியது, போர் நிறுத்தத்தை மீறி. இந்த தாக்குதலின் விளைவாக இஸ்ரேல்லையும் லெபனான்லையும் சிறிய நிலநடுக்கம், பூகம்பம் உணரப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் 450 டன், கிலோல சொல்லணும்னா 4,50,000 கிலோ வெடிகுண்டுகளை உபயோகப்படுத்தி மிகப்பெரிய நாசத்துக்கு லெபனானை உள்ளாக்கியது. எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஒரு புதிய சிந்தனை எனக்கு வந்துச்சு. தொடர்ச்சியாக இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்களின் நாடுகள் சுடுகாடாக மாற்றப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுது. இது எனக்கு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா, எங்கெல்லாம் அப்பாவி பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, நசுக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் அந்த பெண்களின் கண்ணீர், பெண்களின் சாபம் அந்த தேசத்தையே சுடுகாடாக மாற்றுது சொல்லி எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. நான் எப்பவுமே இந்து மதத்தை ரொம்ப உயர்த்தி பேசுவேன். காரணம் இல்லாமல் கிடையவே கிடையாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு ஒரு வரலாறு இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் கண்ணகி என்பவர் ஒரு தனிப்பட்ட பெண், ஒரே ஒரு பெண். அந்த கண்ணகிக்கு ஒரு பெரும் துயர் ஒரு வலிமையான ஆணால், ஒரு மன்னனால் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பமே சிதைக்கப்படுது. அப்போ அந்த கண்ணகி கண்ணீர் விட்டு அழுது சாபம் கொடுக்கும்போது அந்த நகரமே, மாநகரம் மதுரையே பற்றி எரியுது. ஒரு பெண்ணோட சாபம், நீங்க பெண்ணை நசுக்குனீங்கன்னா அந்த ஒரு பெண்ணோட சாபம் ஒரு நகரத்தையே ஒண்ணுமே இல்லாம சாம்பல் மேடாக்கும் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. இது இஸ்ரேலையுமே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு சில வருஷத்துக்கு முன்னால ஐக்கிய நாட்டு சபைகளில் ஒரு உரையாற்றினார். அந்த உரையாற்றும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகள், சபிக்கப்பட்ட நாடுகள் தலைப்பில் அவர் பேசினார். ஐக்கிய நாட்டு சபையில் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகள்னு பேசும்போது அந்த புகைப்படத்தில் இஸ்ரேலை காமிச்சாரு, இந்தியாவை காமிச்சாரு. வேற எந்த நாடுகளில் பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்களோ அந்த நாடுகளை எல்லாம் அவர் சுட்டி காட்டினார். அதே சமயத்தில் சபிக்கப்பட்ட நாடுகள் காட்டும்போது இந்த காசா, ஈரான், இதை போன்ற பெண்களை கொடுமைப்படுத்தும் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் இருக்கும் நாட்டை சுட்டி காட்டி பேசினார். உண்மையாவே நெத்தன்யாகுவின் உரை பாராட்டத்தக்க ஒன்று. அந்த சாபம் தான் அந்த நாடுகளை விடுறதில்லை. மிகப்பெரிய மன்னன் போல இருந்தவன் வெள்ளிக்கிழமை தலைமை வெறியன் அலி கொமேனி ஈரான்ல. இன்னைக்கு அவன் குடும்பத்தோட கொல்லப்பட்டு 60 நாள் ஆகுது. அவனுடைய பிணம் அழுகி நாற்றம் எடுக்குது. இப்ப வரைக்கும் அடக்கம் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஈரானுக்குள்ள பெண்கள், அப்பாவி பெண்களின் சாபமும் கண்ணீர் தான். அழுத்தம் திருத்தமா என்னால் பதிவு பண்ண முடியும். சரி, இன்றைய பதிவுக்குள்ள போயிடலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடந்துச்சு. 2 பிரம்மாண்ட சுரங்கங்கள், கற்பனைக்கு எட்டாத சுரங்கங்களை நேற்று தாக்கி அழித்தார்கள். பலர் அதில் கொல்லப்பட்டாங்க. இந்த குண்டு போட்டு போர் விமானங்கள் மூலமாக குண்டுகள் தொடர்ச்சி அங்கே போட்டனால அதோட விளைவுகளால இஸ்ரேலில் மற்றும் லெபனானில் நிலநடுக்கம் சிறிய அளவில் ஏற்பட்டது. இதுக்கு அவங்க உபயோகப்படுத்திய குண்டுகளின் எடை 450 டன்னை போட்டிருக்காங்க. கிலோல 4,50,000 கிலோ. இதுவரைக்கும் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுதான் மிகப்பெரிய தாக்குதல். இது நடந்த இடம் தெற்கு லெபனான் பாங்க. அங்கே கொண்டாரா என்ற நகரம், டவுன், கிராமம் அல்ல, மிகப்பெரிய நகரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த 2 சுரங்கங்களையுமே 10
வருஷத்துக்கு மேல இசபுல்லா பயங்கரவாதிகள் மிகப்பெரிய பொருட்செலவுல ஈரானுடைய நேரடி கண்காணிப்பில் கட்டப்பட்ட சுரங்கங்கள். நீங்க கேட்பீங்க, 10 வருஷமா என்னங்க பண்ணாங்க இஸ்ரேல், ஏங்க அடிக்காம விட்டாங்கன்னா, எப்பொழுதுமே இஸ்ரேல் தொடக்கத்தில் அடிக்கவே மாட்டாங்க. இப்படி கட்ட விட்டு அந்த கட்டமைப்பு முழுதா மாறின பிறகுதான் அணைக்கட்டோ அல்லது இதை போன்ற சுரங்கங்களோ அல்லது அணு கட்டமைப்போ கட்டி முடிச்சு பிரயோஜனத்துக்கு பயன்பாட்டுக்கு வரும்போது அழிப்பாங்க. அப்பதான் அவனுக்கு மிகப்பெரிய வலி இருக்கும். 10 வருஷத்துக்கு மேலாக கட்டப்பட்ட இந்த 2 சுரங்கங்கள், இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் ஆழம் கீழே இவனுங்க கட்டியிருக்கானுங்க. 2 சுரங்கங்களின் நீளம் 2 கிலோமீட்டருக்கு மேல இந்த சுரங்கங்கள் இருந்திருக்கு. இதோட வாயில் பகுதி முகப்பை வந்து கொஞ்சம் கூட தெரியாம வெளியிருந்து பார்ப்பவருக்கு தெரியாத அளவுல வடிவமைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2 சுரங்கங்களையும் சேர்ந்து 55 அறைகள், ரூமே அவ்வளோ இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கான படுக்கைகள் இருந்திருக்கு. எண்ணற்ற ஆயுதங்கள் உள்ள இருந்திருக்கு. இந்த 2 சுரங்கமே தனித்தனியா இருந்திருக்கு. இரண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியல. இதுவரைக்கு தாக்கி அளித்த சுரங்கங்கள்லேயே மிகப்பெரியது, லெபனானுடைய வரலாற்றில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலையே மிகப்பெரிய சுரங்கம் நேற்று தான் அளிக்கப்பட்டிருக்கு. இது இவனுக்கு எது கட்டியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 7 தாக்குதல் போல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்துவதற்காக இந்த சுரங்கத்தை அவங்க கட்டியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் உள்ள வந்திருக்கு. ஏதாவது ஒரு நாள் இஸ்ரேல் அப்பாவி மக்கள் ஏமாந்து இருக்கும் ஏதோ பண்டிகை நாளை தேர்ந்தெடுத்து அந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் முழுவதுமாக அந்த 2 சுரங்கங்களுக்குள் வந்து அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிட்டு தான் அந்த பிரம்மாண்ட சுரங்கங்களை கட்டியிருக்காங்க. இது தாக்கிய படைப்பிரிவு ஒன்று விமானப்படை மற்றும் தரைப்படை வந்து இஸ்ரேலுடைய IDF உடைய 56வது படைப்பிரிவு தான் இந்த கொண்டாரா நகரத்துக்குள்ள 10 கிலோமீட்டர் ஆழம் ஊடுருவி சென்று அந்த சுரங்கங்களை கண்டுபிடித்து அதுக்குள்ள வெடிகுண்டுகள் வெடிமருந்துகள் தரைப்படை வீரர்களும் பொருத்தி அதுபோக விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தி இவ்வளவு வரலாறு காணாத தாக்குதலை லெபனான் மீது நடத்தியிருக்காங்க. இது போர் நிறுத்தத்தை மீறிய செயல். லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தம் இருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுரங்கங்கள் எல்லாம் விட்டு வைக்க முடியாது. சமாதான பேச்சுவார்த்தைக்கு இந்த சுரங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்று. இவ்வளோ பெரிய சுரங்கங்கள், மக்களை பற்றி கவலைப்படாமல் இவ்வளோ பொருட்செலவை கட்டியிருக்காங்க, இத்தனை ஆயுதங்கள் இருக்கு, இதையெல்லாம் விட முடியாதுன்னு தாக்குதல் நடத்தினாங்க. அநேகர் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு வேற வழி இல்லை. இந்த இவ்வளோ பெரிய சுரங்கங்களை அழிக்கும் போது அந்த மக்களை வெளியே போக சொல்லி தான் அடித்தாங்க. அந்த சுற்று வட்டார மக்களை என்றாலுமே பலி எண்ணிக்கை, அப்பாவி மக்கள் பலி எண்ணிக்கை தவிர்க்க இயலாத ஒன்று. இதுக்கு இந்த மக்கள் தான் பொறுப்பு. பயங்கரவாத பிரிய மக்கள். ஒரு நகரத்துக்குள்ள இவ்வளோ பெரிய சுரங்கம் 2 கிலோமீட்டர் இருந்திருக்கு, 25 மீட்டர் ஆழத்தில் இருந்திருக்கு, 50 அறைகள் அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்திருக்கு, 55 அறைகள். இது எல்லாமே அந்த மக்கள் அனுமதிப்பது, அவங்க பகுதியில் அனுமதிக்கும் போது அவர்களின் மரணமும் தவிர்க்க இயலாத ஒன்று. அநேகர் பதிவு பண்ணாங்க, இஸ்ரேலில் ஆயுதம் தீர்ந்துருச்சு, அமெரிக்காவில் ஆயுதம் தீர்ந்துச்சுன்னு. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தாக்குதலுக்கு 4,50,000 கிலோ குண்டுகளை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் கோடி கிலோ குண்டுகள் இஸ்ரேல் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல்லாம் சராசரியா கற்பனை பண்ணக்கூடிய நாடல்ல. யாரை வேணாலும் முற்றாக அழிக்கும் வலிமை அவங்களுக்கு இருக்கு. அநேகர் இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது இசபுல்லா பயங்கரவாதி இஸ்ரேலுக்குள்ள போய் இடத்த பிடிச்சான்னா நிறைய பேர் பொய்யான செய்திகளை பரப்போட்டாங்க. இந்த பிப்ரவரி 28 ஈரான் அடிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த லெபனான் அவன் ராக்கெட் ஏவனால லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படுச்சு. இந்த லெபனானுடன் சண்டையில் 17 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இன்னைக்கு வரைக்கும் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் லெபனான் தரப்புல 2500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. லெபனான் அரசே அதை ஒத்துக்குது. இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2500 பேர்ல 1900 பேர் இசபுல்லா பயங்கரவாதிகள் சொல்றாங்க. வித்தியாசம் பாருங்களேன், இங்க 17 பேர் கொல்லப்படுறாங்க, அங்க
1900 பயங்கரவாதிகள், 600 பொதுமக்கள், மொத்தமாக 2500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல இந்த லெபனான் தாக்குதலில் ஒரே ஒரு வீடு கூட நாசமாகலை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் லெபனானுக்குள்ள கிட்டத்தட்ட 3500க்கு மேல் வீடுகளை சர்வநாசம், அதாவது தரையோட தரையா மாற்றிருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ள ஒரே ஒரு மில்லி மீட்டர் நிலத்தை கூட இசபுல்லாவால் பிடிக்க முடியல. அது கற்பனையை அவனால் செய்ய முடியாது. ஆனால் லெபனான் என்ற நாட்டில் 10% நிலப்பரப்பை இன்னைக்கு இஸ்ரேல் பிடிச்சிருக்காங்க. அந்த 10%லிருந்து 30% வரைக்கும் லெபனானை பிடிப்போம் என்று முன்னேறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. இவ்வளோவா அழிக்கப்படுவதற்கு காரணம், லெபனான் அழிக்கப்படுவதற்கு காரணம் இஸ்லாமிய பயங்கரவாதம். சண்டைகளை முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பிரச்சனையே இல்லை. இஸ்ரேல் ஈரானை தான் அடிக்கிறாங்க. தேவையே இல்லாமல் ராக்கெட் அனுப்பி ஒரு சில பொதுமக்களை கொன்றதின் விளைவு இன்னைக்கு லெபனான் அடுத்த காசாவா போயிட்டு இருக்கு. காசால என்னென்னலாம் பண்ணாங்களோ அதையே தான் அப்படியே தான் லெபனானுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. காசால எப்படி இந்த இஸ்லாமிய அரேபிய நாடுகள் வேடிக்கை மட்டும் பார்த்தாங்களோ அதே வேடிக்கை தான் இங்கே லெபனான் நடக்குது, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதே போல ஈரான் நிச்சயமாக மாற்றப்படும். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த சமாதான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நீடிக்காது. ஈரானும் காசா லெபனான் போல நிச்சயமாக மாற்றப்படும். நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ, இஸ்ரேல் இராணுவ வீரர் எடுத்த வீடியோ எனக்கு கிடைச்சது, பாருங்க. இது வடக்கு காசால எடுக்கப்பட்ட வீடியோ. பெத் கனூன் அப்படிங்கிற நகரம் காசால இருந்தது. இந்த சண்டைக்கு முன்னால 50,000 காசா பயங்கரவாத பிரிய மக்கள் வாழ்ந்த நகரம் அது பெத் கனூன். இன்னைக்கு ஒரே ஒருவர் கூட வாழ முடியாதபடி மொத்தமா அந்த பெத் கனூனை அழிச்சதை அந்த இஸ்ரேல் இராணுவ வீரர் நேற்று மாலை வீடியோ எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு. תמונה מטורפת, או סרטון מטורף, יותר נכון, מבית חנון. אני עומד על הדובי, השמש, השקיעה, לצד כל החורבות של בית חנון, כל ההריסות. והדובים אנחנו לידינו. மொத்த காசாவை இப்படிதான் இருக்கு. இந்த பெத் கனூன்ல நடுவில் நின்று அவர் படமாக்கி வீடியோ போட்டிருக்காரு. அந்த பதிவில் கடைசியில் அந்த இஸ்ரேல் ராணுவ வீரர் சொல்லுவார், ஹாவ் யுவர் செல்ஃப் எ கிரேசி டே, டேக் கேர் அப்படிம்பாரு. அதாவது டே பைத்தியக்காரா, பார்த்து இருடா, மோசமான நாள் உனக்கு அப்படிங்கிற சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ பெரிய பேரழிவு காசா கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதற்கும் காரணம் இஸ்லாமிய பயங்கரவாதம் தான். சும்மா இருந்த அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேல் மக்கள் மேல அக்டோபர் 7 ஒரு பன்றியை போல வெறி படித்த பன்றி கூட இவனுக்கு ஒப்பிட முடியாது. இவனுக்கு ஒப்பிடக்கணும் நல்ல வார்த்தையை நான் கண்டுபிடிக்கணும். இஸ்ரேலுக்குள்ள போது தாக்குதல் நடத்தினாங்க. தொடர்ச்சியாக ஒரு நாடு, காசாங்கிற குட்டி நாடு, ஒன்றுமே இல்லாமல் இங்க எப்படி பெத் கனூன்னு பார்க்குறீங்களோ அதே போலதான் மொத்த காசாவும் இருக்கு. 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வீடுகள் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வாழ்றாங்க. மொத்த அரபிய இஸ்லாமிய நாடுகளும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் நீடித்து நிற்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தா ஈரான்ல அந்த வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனி எடுக்கும் முடிவு தான் இறுதியான முடிவு. இன்னைக்கு அவன் கொல்லப்பட்டுட்டான். அதற்கடுத்து தலைவன் அவன் மகனும் இல்லை என்று கருதப்படுது. அதனால யாரிடம் பேசுவது, யார் முடிவெடுப்பதுன்னு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள ஈரான் இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தையில அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சிறிய திருத்தம் வேணும்னு சொன்னாலுமே அதற்கு முடிவு சொல்வதற்கு ஈரான்ல 3 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. கண்டவனும் இன்னைக்கு அவன் தலையா இருக்கான். அதனால மிகப்பெரிய குழப்பமாக போகிறது. ஈரான் கிட்டத்தட்ட கொலாப்ஸ், ஒரு சீர்குலைந்த நாடாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இந்த நொடி வரை
ஈரானுடைய துறைமுக முற்றுகை தொடருது. நேற்று 8 பிரம்மாண்ட கப்பல்களில் கச்சா எண்ணெய் நிரப்பி ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியே வரும்போது அதை மறித்து திரும்ப வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஒரே 1 லிட்டர் கூட கச்சா எண்ணெய் ஈரானால் விற்க முடியவில்லை. சண்டையே போடாம இந்த துறைமுக முற்றுகை தொடர்ந்தாலே முற்றாக ஈரான் வலுவிழந்து சரணடையும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்றாலுமே இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள், இந்த மூடர்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா ஒரு தலைமையாக இருக்கிறவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்கும், பல மாதங்களுக்கு ஏன் சில வருஷத்துக்கு அவனுக்கு உணவுப் பொருள் பிற பொருள்லாம் வச்சிருப்பானுங்க. அதனால அவனுங்க நல்லா சாப்பிடுவானுங்க. அந்த மக்களை பற்றி அவனுக்கு கவலையே இருக்காது. வெற்றினே பேசிட்டு இருப்பாங்க. நிச்சயமா அடித்து அழிக்க வேண்டும். இந்த துறைமுக முற்றுகை கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தால் ஈரான் தாங்கவே தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிக பரிதாபமான நிலையில் இருக்குன்னு. என்றாலுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த வரட்டு கௌரவம் ஒண்ணுமே இல்லாட்டியுமே வக்கற்ற நிலையில் அடி வாங்கினாலுமே அந்த வரட்டு கௌரவம் இவனை விட்டு போறதே இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை வெளியில விட்டு நேற்று துபாயில் வச்சு இந்த ஈரானுடைய துணை இராணுவ அமைச்சர் ரெசா டலாய் நிக் அவனுடைய பெயர், அவன் துபாயில் வச்சு பதிவு பண்ணான், பேட்டி கொடுத்தான் பகிரங்கமா. அவன் என்ன சொன்னான்னா, ஆசிய நாடுகளுக்கு அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஆப்கான் இங்கே இருக்க எல்லாமே நாடுகள், இதில் இந்தியா சீனா மிகப்பெரிய வல்லரசு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த கோமாளி அவங்க கேட்டுக்கிட்டா ஈரானுடைய சண்டை ரகசியம், குறிப்பாக டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, ஈரானுடைய கேப்பபிலிட்டி நாங்கள் சொல்லி தருவோம் அப்படின்னு மாதிரி பதிவு பண்ணியிருந்தான். இதெல்லாம் பிரம்மாண்ட நாடுகள். இந்தியா, சீனாலாம் மிகப்பெரிய, ஜப்பான்லாம் வல்லரசுகள் இராணுவ ரீதியா. இவன் அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த அடி வாங்குற நான் என்ன சொல்றேன்னா, நாங்க கற்றுக் கொடுப்போம் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறான். இவனோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையில் முதல் நாள் பிப்ரவரி 28 அங்கே உச்ச கட்ட தலைவனாக இருந்த அலி கொமேனி, அவன் குடும்பம், குழந்தைகள், மனைவி, பெண்கள், தளபதிகள், இப்படி ஒரு 200 பேர்த்த முதல் நாளே கொன்றார்கள் இஸ்ரேல் விமானப்படை. இவனுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அங்கே என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கடுத்து ட்ரம்ப் மிரட்டினார், இன்னைக்கு நைட்டு நான் ஈரான் மீது குண்டுகளை போடுவேன், கட்டமைப்புகள், இந்த மின்சார கட்டமைப்புகள், பாலங்களை தகர்ப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. இவனுங்க அதை தடுக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு சாதனம், ஏவுகணை, போர் விமானம் எதையுமே கொண்டு போகாம அந்த கட்டுமானத்தை சுற்றி பெண்களையும் குழந்தைகளையும் உட்கார வைத்து, இப்போ பெண்கள் இருந்தால் அடிக்க மாட்டாங்க, குழந்தைகள் இருந்தால் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தான். இவன் தான் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி பற்றி நமக்கு சொல்லித்தரான். சொல்லி அடித்தாங்க. ஈரானுக்குள்ள பாலங்களை, அந்த அணு கட்டமைப்புகள், அவனுக்கு 20 வருஷமாக கட்டின அணு கட்டமைப்பு அடிப்பேன்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம், அமெரிக்க இராணுவம் அடித்து தரை மட்டம் பண்ணாங்க. அங்கே காப்பாற்ற தடுக்க வைக்கலாம நமக்கு டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி பற்றி இவன் சொல்லித்தரான். இது கேவலம் என்ன அப்படின்னா, ஈரானுக்குள்ள இஸ்ரேல் போய் விமானப்படை தாக்குதல் நடத்தணும்னா 1800 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் போகணும், 2000 கிலோமீட்டர் வரணும், 4000 கிலோமீட்டர் அவங்களுக்கு போயிட்டு வரக்காகும் இஸ்ரேலுக்கு. ஒரே சமயத்தில் அதிகபட்சமாக 200 போர் விமானங்களை ஈரானுக்குள்ள கொண்டு போய் மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ச்சி இஸ்ரேல் நடத்தினாங்க. இதை மொத்தமாக இந்த ஈரானில் 2 தடவை போர் நடந்துச்சு. இஸ்ரேல் 2 தடவை தாக்குதல் நடத்தினாங்க. இதோட கணக்கை பார்த்தீங்கன்னா 6000 முறை இஸ்ரேல் போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள போயிட்டு திரும்ப வந்திருக்கு. 6000 முறை. 8500 குண்டுகளை இஸ்ரேல் போர் விமானங்கள் போட்டிருக்காங்க. 4000க்கு மேற்பட்ட இடங்களை மிகப்பெரிய நாசம் பண்ணியிருக்காங்க. 15000 ஈரான் இராணுவ பேடிகளை கொன்றிருக்கிறாங்க. இவ்வளோ தாக்குதல் தொடர்ச்சியாக இஸ்ரேல் விமானப்படை நடத்தியிருக்கு. ஒரே ஒரு இஸ்ரேல் போர் விமானத்தை அவர்களால் சுட்டு வீழ்த்த முடியல ஈரானால். ஒரே ஒரு இஸ்ரேல் இராணுவ வீரரை அவங்களால் கொல்ல முடியல. இவ்வளோ கேவலமா மாதக்கணக்கில் அடி வாங்கிக்கிட்டு அவன் நமக்கு என்ன சொல்றான்னா, இவ்வளோ பெரிய அழிவை சந்திச்ச பிறகு 6000 தடவை இஸ்ரேல் போர் விமானம் போறதும் வரதுமா இருந்திருக்கானுங்க. எதையுமே தடுக்க இயலாத இந்த கோமாளி
நமக்கு டிஃபென்ஸ் கேபபிலிட்டி பற்றி சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். அதான் இவனுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் அடிப்படை மூடர்கள். இவனுக்கு ஒரு பகுத்தறிவு, ஒரு சிந்தனை எதுவுமே இருக்காது. அவன் நினைச்சதுதான் சரி. இந்த பூனை கண்ணை மூடின மாதிரி இவன் ஒரு மூடனாவே இருந்துகிட்டு இருக்கான். இப்படி மூடனா இருக்கனால தான் இப்படி பைத்தியக்காரத்தனமாலாம் பேச முடியுது. சண்டை போட வக்கில்லாத ஈரான் தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு வழி ஏவுகணைகள், ஒரு வழி ட்ரோன் அனுப்பி இஸ்ரேல் பொதுமக்கள் அதிகபட்சமாக 45 பேர்த்த கொண்டிருப்பான். இதுதான் ஈரானால் முடிந்த தாக்குதல். ஈரான் போர் விமானமோ ஈரான் ராணுவ எவனுமே இஸ்ரேலுக்குள்ள வந்ததில்லை. தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு வழி பயணத்தை செய்வானுங்க. இப்படி இருந்துகிட்டு தான் இவனுங்க பெரிய வீரனை போல பேசுறது. இப்போ தொடர்ச்சி எங்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு போயிட்டாரு, ரஷ்யா கூட பேசுறாருன்னு. ரஷ்யா மிகப்பெரிய ஆயுதங்கள் கொடுத்துருவாங்க, அவங்க வருவாங்கள சொல்றாங்க. ரஷ்யாவால் உக்ரைனையே சமாளிக்க முடியல. இன்னைக்கு சரியா சொல்லணும்னா ரஷ்யா தொடர்ச்சியாக தோல்வியை தழுவி கொண்டிருக்கு. உக்ரைன் முன்னால தினம் தினம் ரஷ்யாவுடைய கட்டுமானங்கள், எண்ணெய் கட்டுமானங்கள், பிற கட்டுமானங்களை உக்ரைன் ராணுவ வீரர்கள், உக்ரைன் ட்ரோன் ஏவுகணை மிகப்பெரிய அழிவை கொடுத்து நாசமாக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவால் அந்த சின்ன தேசமான உக்ரைனையே பார்க்க முடியல. இதே மாதிரி தொடர்ந்தா நிச்சயமாக ரஷ்யா பின்வாங்க வேண்டியிருக்கும். வேற மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை அணுகுண்டு போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மற்றபடி நேரடி சண்டையில் களத்தில் ரஷ்யா தோற்று விட்டதுன்னு தான் பதிவு பண்ணும். நிச்சயமாக இதை பற்றி தனியாக ஒரு பதிவு பேசுவேன். இந்த நிலையில் இருக்கும் ரஷ்யா தான் இவனுக்கு உதவுவானுங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் உண்மையாகவே இவனுக்கு எல்லாமே ஒரு மூடர்கள் தான் சொல்ல தோணுது. அதனால் பெண்கள் சாபம் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஈரானில் என்ன அப்படின்னா, ஈரானில் நிறையா பேசலாம். ஏற்கனவே கூட நான் ஒரு குடும்பத்தை பற்றி பேசியிருந்தேன். இந்த சம்பவத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2021 பிப்ரவரி மாதம் நடந்த தூக்கு தண்டனையில் ஒரு சம்பவம் இது. ஈரானில் தூக்கு தண்டனை கொடுக்கும்போது இறுதி முடிவு அந்த வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனி தான் எடுப்பான் எப்போவுமே. இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேர் ஜஹ்ரா இஸ்மாயிலி, அந்த பெண்ணோட பெயர். அந்த பெண்ணின் கணவன் பேர் அலி ரஸா ஜமான், இதுதான் அந்த கணவன் பெயர். அவன் எங்கே வேலை செஞ்சான்னா ஈரான் இராணுவத்தில் உளவு பிரிவில் வேலை செஞ்சவன். தொடர்ச்சியாக அந்த பெண்ணை அடிப்பது, கொடுமைப்படுத்துவது, மிகப்பெரிய சித்திரவதை செய்வது தான் அவனோட வழக்கமாகவே இருந்தது. அவனும் ஒரு வெள்ளிக்கிழமை வெறியன், மிகப்பெரிய மூடன். எந்த வித மனசாட்சியும் இல்லாமல் அந்த பெண்ணை தாக்குவான். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பெண்ணை அடிக்கும்போது அந்த பெண் தன்னை தற்காத்து கொள்ளும் முயற்சியில் அவன் மேலே அடிபட்டு அவன் சம்பவ இடத்துலேயே செத்து போயிட்டான். இது மிகப்பெரிய வழக்காக மாறிச்சு. உயிருக்கு உயிர் என்ற அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஈரானில். இந்த தூக்கு தண்டனைக்கு உத்தரவு கொடுத்தது அந்த அலி கொமேனி தான். அந்த பெண் தரப்பு வக்கீல் வாதாடினாங்க. ஒரு பெண், குழந்தைகள் இருக்கு, வாழ்க்கை பூரா அவன் கணவனால் அடிச்சு சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கா. தினம் தினம் கண்ணீர் வடிப்பது அவங்களோட வேலையாகவே இருந்திருக்கு. சம்பவத்தனை கூட முதல் இந்த பெண் போய் தாக்கலை, அவன்தான் பயங்கரமாக அடித்தான். அடித்தாங்க முடியாமல் தற்காத்து கொள்ளும் முயற்சியில் தான் அவன் அடிபட்டு செத்து போனான். இந்த பெண் மேலே கொஞ்சம் கூட தப்புலன்னு வாதிடும் போதுமே அந்த மூடர்களுக்கு அதெல்லாம் புரியாது. வெள்ளிக்கிழமை வெறியனு பூராமே அப்படிதான் இருப்பானுங்க. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு வரிசையாக தூக்கு போடுவாங்க ஈரானில். அந்த பெண்மணி நிற்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண் தூக்கு போடுவதற்கு அதுக்கு முன்னால் 16 ஆண்கள், 16 ஆண்களுக்கு வரிசையாக தூக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈரானில் தூக்கு தண்டனை கைதி ஒரு சேரில் நிப்பாட்ட வச்சிருப்பான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சேரை தள்ளி விடுவாங்க, அவன் செத்து போவான். 16 ஆண்களுக்கு வரிசையாக தூக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த அந்த பெண்மணி, பரிதாபமான ஜஹரா இஸ்மாயிலி, வாழும்போதும் அழுக, கடைசி நாள் அழுக. பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக், இந்த இதய மாரடைப்புலையே 2 வகை இருக்கு. ஒரு மாரடைப்பு அந்த நொடியை கொன்றும், அப்படி இறுக்கி பிடிச்சு. அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் சம்பவ இடத்துலயே செத்து கீழே விழுந்துட்டாங்க அந்த பெண்மணி. ஆனாலும் இந்த வெள்ளிக்கிழமை வெறியனுக்கு ஆத்திரம் தீராம, அந்த பெண் மேல கோபம் தீராம
இறந்து போன அந்த பெண்ணின் சடலத்தை தூக்கில் மாட்டி அந்த மாமியாரை கூட்டு வந்து, அந்த செத்துப்போன புருஷனோட அம்மா மாமியாரை கூட்டு வந்து சேரை தள்ளி விடுங்கன்னு சொல்லி சேரை தள்ளி விட வச்சு, ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அவங்கள தூக்கில் தொங்க விட்டு திரும்ப தூக்கில் தொங்க விட்டு காமிச்சானுங்க. இது வந்து மறக்க முடியாத சம்பவமாக ஈரான் அமைஞ்சது. இது ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இதோட புகைப்படம் மற்ற எல்லாமே இருக்கு. அதனால இந்த சம்பவத்தை பதிவு பண்ணுறேன். இந்த இறுதி முடிவுகள் எல்லாமே அலி கொமேனியால் எடுக்கப்படும். இந்த பெண்ணோட நிலைமை உண்மையாகவே நினைச்சா அவ்வளோ பரிதாபமாக இருக்கு. வாழும் போதும் இந்த ஆண்களால் கொடுமை, கடைசி நாளும் கடைசி நிமிடமும் இந்த ஆண்களால் கொடுமை. அந்த சமயத்தில் மட்டுமே அந்த சில மாதங்களே ஈரானில் 95 பெண்கள் தூக்கில் போடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் செஞ்சான் அலி கொமேனி, இதெல்லாம் செஞ்சான். மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தவன் தான். தொடர்ச்சியாக இந்த பெண்கள் விடுகின்ற சாபம், காசால அந்த பெண்கள் விட்ட சாபம், லெபனான்ல அந்த பெண்கள் விடுகின்ற சாபம், இந்த வெள்ளிக்கிழமை வெளிநலுக்கு எதிராக இந்த அலி கொமேனியுடைய அரசாங்கத்துக்கு எதிராக அந்த பெண்கள் விட்ட சாபம், குறிப்பாக மாரடைப்பு வந்த செத்து பிறகுமே தூக்கில் தொங்கிய அந்த ஜஹரா இஸ்மாயில் விட்ட சாபம். அவ்வளோ பெரிய மன்னனாக தான் அலி கொமேனி. குடும்பத்தோட, மனைவியோட, மருமகளோட, மகனோட, பேத்தியோட அப்படியே நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டுமே 60 நாள் ஆச்சு. அவனோட பெணம் அழுகிட்டு இருக்கு, நாற்றம் எடுக்குது. இப்போ வரைக்கும் அவங்களால அடக்கம் பண்ண முடியல. இஸ்ரேல் பரிதாபப்பட்டு என்னைக்கு சரின்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கு தான் அந்த நாற்றம் எடுத்து அவங்களுடைய உடலை புதைக்க முடியும். நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், எங்கெல்லாம் பெண்கள் துன்புறுத்தப்படுறாங்களோ, கண்ணீர் வடிக்கிறாங்களோ, நிச்சயமாக அந்த தேசம் சபிக்கப்படும். இதுதான் பென்யமின் நெத்தன்யாவும் சொன்னார். இதுதான் நமக்கு நமது இதிகாசங்களும் சொல்லியிருக்கு. இது நமக்கு தனிப்பட்ட முறையிலுமே ஒரு வாழ்க்கை பாடம் எடுத்துக்கலாங்க. நம்மளுமே ஒரு ஆணாக இருக்கோம், உடல் வலு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நமது வீட்டு பெண்களையோ வேற பெண்களையோ நம்ம கொடுமைப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக நாமும் தனிப்பட்ட முறையில் சபிக்கப்படுவோம். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் நம்ம குடும்பங்கள், நாம் நடத்தும் நிறுவனங்கள், நம்முடைய கம்பெனிகள்லாம் ஒரு ஆசீர்வாதமாக, பென்யமின் நெத்தன்யாஹு சொன்னது மாதிரி ஆசீர்வாதமாக நமது குடும்பங்கள், நமது தனிப்பட்ட வாழ்க்கை, நமது நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்க அனைத்து பெண்களையுமே கண்ணியத்தோடு சம உரிமையோடு நடத்த வேண்டும். நன்றிகள்.